சீக்கிரம் தேர்தல் வைங்க, வாக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்கும். திராவிட மாடல் ஆட்சி 2.0 லோடிங். தேர்தல் அறிக்கை நீங்க ட்ரெய்லர் கேட்குறீங்க, அது ஒரு கான்ஃபிடென்ஷியல்சி டாக்குமெண்ட். ஏன்னா திமுக தேர்தல் அறிக்கை வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் அறிக்கை. அதனால மக்களோட எதிர்பார்ப்பு. எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரம் பண்றாரா, அவர் வந்து வித்தியாசமா பஸ்லாம் ஏறி போய் பிரச்சாரம் பண்றாரு, இதுதான் மக்கள்கிட்ட சொல்றாரு. அவங்க டபுள் இன்ஜினா முன்னாடியே நின்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அந்த திராவிடன் இன்ஜின் தான், திராவிட இன்ஜின் தான். டபுள் இன்ஜின் ட்ரிபிள் இன்ஜின் கதையெல்லாம் இல்லை. டீசல் விலை குறைக்கிறது மானிய அரசு. பெட்ரோல் விலையை வந்து ₹3 நீங்க டாக்ஸ் வரி கம்மி பண்ணதை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பால் விலையவும் குறைச்சோம். இப்போ திமுக வந்து சொன்னதை செய்யும், அதுக்கு மேலேயும் வந்து முற்போக்குத்தனத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை மக்களை நிறைவேற்றும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக உள்ள உறவு. அந்த ட்ரஸ்ட் வந்து தமிழ்நாட்டு முதல்வருக்கு அதிகமா இருக்கு. நீங்க பிக் பிரதர் ஆட்டிடியூட் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம் அப்படின்னு நான் பார்த்தேன்னா, அது பிரதர்லி ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சகோதரத்துவ உணர்வு தான் சொல்லலாம். அந்த சகோதரத்துவ உணர்வு அடிப்படையில் மதவாத சக்திகள் எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஊன்றக்கூடாது என்ற தெளிவு வந்து அனைத்து கூட்டணி கட்சிக்கு தலைவர் இருக்கு. இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தேர்தல் காலகட்டம். தேர்தல் காலத்தில் வந்து தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் தலைமையில் திமுகவோட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி களம் அமைத்திருக்கு. தலைவர் வந்து அருமையான ஒரு சாதனை படைத்த ஒரு மாபெரும் ஆட்சியை வந்து இந்த இந்திய துணை மட்டும் இல்லை, இந்த உலகமே வேக்கும் அளவுக்கு தமிழ்நாடு வந்து சமூக பொருளாதாரத்தில் வந்து உயர்த்திருக்கார். அதுக்காக பல்வேறு குறியீடுகள் வந்து நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அனைத்து துறையிலும் வந்து மாபெரும் வளர்ச்சி, இயந்த வளர்ச்சி, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. தமிழ்நாடை வந்து கல்வி தளத்தில், மருத்துவ தளத்தில், தொழில் முதலீடுகளில், பிறகு கட்டுமானங்களில் தமிழ்நாடு வந்து வரலாறு காணாத வளர்ச்சியை பெற்றிருக்கு. சர்வதேச நாடுகள் கொடுக்குற பல்வேறு ஆய்வாளர்கள் கொடுத்த ஆய்வுகளும், பல்வேறு நிருபர்கள், முக்கியமாக இந்திய துணைக்கட்டத்தில் பெரிய பெரிய பத்திரிகை நிருபர்கள் பல ஆய்வுகள் கொடுத்து இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பன்முகத்தன்மையில் வந்து எந்த மாநிலம் சிறப்பாக விளங்குறதுனா அது நம்பர் 1 ஸ்டேட், சூப்பர் ஸ்டேட் என்று தமிழ்நாட்டை வந்து பெருமை சாற்ற விஷயத்தை வந்து நம்மளோட திராவிட மாடல் முதல்வரோட ஆட்சியை வந்து சிறப்பாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் தேர்தல் வைங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம், வாக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். திராவிட மாடல் ஆட்சி 2.0 லோடிங் என்ற அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டு முதல்வருக்கு வாழ்த்துடன் வாக்களிக்க மக்கள் தயாராகி விட்டார்கள். எதிர்த்தரப்பில் வந்து ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி நிற்கிறாங்க. அதே பாஜக கூட்டணி, என்டிஏ தலைமையிலான கூட்டணி, டெல்லி கூட்டணி கூட சொல்லலாம். அங்கே வந்து பாஜக, அதிமுக, பாமக, பிறகு டிடிவி அவர்கள் வந்து இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மதவாத சக்திகளும் பிரிக்கும் சக்திகளும் நம் தமிழ்நாடு முன்னேற்றத்தை வந்து தடுக்கும் சக்திகளை வந்து எதிர்த்து தான் களம் அமைத்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் என்பது வந்து மாநில உரிமைகளுக்கான தேர்தல். இந்த தேர்தல் வந்து தமிழர்களோட சுயமரியாதைக்கான தேர்தல். இந்த தேர்தல் தமிழ்நாடோட பண்பாடு, தமிழ்நாடு கலாச்சாரத்தை யார் பாதுகாப்புன்ற தேர்தல். இந்த தேர்தல் தொடர்ச்சியாக ஒற்றை ஆட்சி முறையும் ஒன்றை அரசோட திணிப்பு, ஒன்று அவங்களோட மொழி திணிப்பு, பண்பாட்டு திணிப்பு, மதவாத கொள்கை உள்ள அடிப்படை உள்ள ஒரு கொள்கையை வந்து திணிக்கும் முயற்சி ஈடுபடுற ஒரு சக்திகளுக்கும் மக்கள் சமத்துவமாக சகோதரத்துவத்தோட சமூக பொருளாதாரத்தை உயர்ந்து நிற்கும் ஒரு ஆட்சி முறைக்காக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என் தலைமையிலுக்காக மக்கள் வந்து வாக்களிக்க காத்து கொண்டு இருக்காங்க. இன்னும் வரும் காலங்களில் இன்னும் தேர்தலோட விவாதங்கள், தேர்தலோட பிரச்சாரங்கள் ரொம்ப வேகப்படுத்தும். திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலமே தேர்தல் காலத்தை வந்து தயார்படுத்திட்டு இருக்கோம். பல்வேறு திட்டங்கள் மூலம் பலப்படுத்தி கழகத்தின் உடன்பிறப்புகள் வந்து ஓரணியில் தமிழ்நாடு, வெல்வம் தமிழ் பெண்கள், பிறகு நம்மளோட துணை முதல்வர் தலைமையில் இளைஞரணி மாநாடுகள், மகளிரணி மாநாடுகள்,
இப்போது திருச்சியில் நடந்த மாபெரும் மாநாடுகள். உங்களுக்கு தெரியும், எல்லா மாநிலத்திலும் எஸ்ஐஆர் வந்து இவ்வளோ பேர குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி வந்து தேர்தல் கமிஷனுக்கு உதவியாக எஸ்ஐஆர் வேலை வந்து துரிதமாக முடிச்சு கொடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து வி ஆர் ஆல்வேஸ் ரெடி, பீப்புள் ஆர் ரெடி. அதனால் நாங்கள் வந்து 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு திராவிட மாடல் 2.0 தலைவர் தலைமையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மந்திர வார்த்தை இல்லை, மக்களோட வார்த்தை, மக்களோட உணர்வுபூர்வமான வார்த்தை, தலைமையை வந்து வாழ்த்தி மக்கள் வந்து திமுகவை மாபெரும் வெற்றி பெற வைப்பார்கள். எதிர்கட்சி தலைவரோட பிரச்சாரங்களை எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரம் பண்ணுறாரா? அவர் பிரச்சாரம் வந்து அழுத்தமாக இருக்கிறதா? அவர் வந்து வித்தியாசமாக பஸ்லாம் ஏறி போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, தேர்தல் அறிக்கைகள்லாம் முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணுறாரு, எதுதான் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் மக்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஏற்கனவே 2011 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியோட அவலங்களை பார்த்து தான் அவங்கள வந்து அப்புறப்படுத்தினாங்க. அவங்க டபுள் என்ஜினாக முன்னாடியே நின்னாங்க. 2021 தேர்தல் டபுள் என்ஜினாக நின்னாங்க. மக்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அந்த திராவிடன் என்ஜின் தான், திராவிட என்ஜின் தான். டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் கதையெல்லாம் இல்லை. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு முன்னுக்கு பிறனா உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், 2019 நாடாளுமன்ற தேர்தல்லேருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்தலுக்கு மேலே எடப்பாடி அவர்கள் வந்து தோல்வியை தழுவிருக்காரு. ஏன்னா அவர் மக்கள்கிட்ட சொல்கிறது ஒன்றா செய்கிறது ஒன்றா இருக்குது. உங்களுக்கு 2019 நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட புயல் வரத்துக்கு முன்னாடி, தேர்தலுக்கு வரத்துக்கு முன்னாடி புயலினால் பாதிக்கப்பட்ட விஷயத்துக்காக ஒரு 110 விதியின் கீழ் எடப்பாடி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்குறேன்னு சொன்னார். ஏழை விவசாயிகள், பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ரேஷன் கடையில் வந்து வருமானத்துக்கு கீழே உள்ள ரேஷன் கார்டு ஹோல்டருக்கெலாம் கொடுக்குறேன்னாரு. அதை பற்றி விண்ணப்பங்கள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறம் அவர் அதை பற்றி பேச்சே திறக்கலை. கொரோனா காலகட்டத்தில் நம்ம கேட்டோம், 5000 ரூபாய் கேட்டோம். 1000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, பொருளாதார சூழல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்து அப்புறம் அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாமல் இருந்த ஆட்சி தான் அவங்களோட ஆட்சி. அதனால தான் அவர் வந்து இப்போ கூட நாங்கள் வந்து 2021 வென்றதுக்கு அப்புறம் மகளிர் உரிமை தொகை எப்படி செயல்படுத்துவீங்க, நிதி நிலைமையெல்லாம் மோசமாக இருக்கு, அதெல்லாம் பாசிபிளே இல்லைன்னு சொன்னவர் தான் எடப்பாடி அவர்கள். பல பேட்டிகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் உரிமை தொகையை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் 1,31,30,000 மக்களுக்கு மாதம் மாதம் முத்தமிழ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம். அந்த உரிமை தொகையோட வெற்றியை வந்து நாங்கள் வந்து திட்டக்குழுவில் பல்வேறு ஆய்வுகள் பண்ணோம். பெண்களோட சுயமரியாதையும் பெண்களோட பொருளாதார சுயசார்புக்கும் அடிப்படையாக இருந்திருக்கு மகளிர் உரிமை தொகை. இப்போ பொங்கலுக்கு வந்து 3000 ரூபாய் பொங்கல் பரிசு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 5000 ரூபாய் வந்து இந்த கோடைக்கால வெப்பத்துக்காக கோடைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை 5000 ரூபாய் கொடுத்தாரு. இப்போ இந்த ஈரான் போர் சூழலில் இப்போ அந்த 5000 ரூபாய் மிகவும் பயனுள்ளதாக மக்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கார். ஒரு போர் சூழலில் நடந்திருக்கல பல்வேறு விலைவாசி ஏற்றத்தை வந்து ஒன்றிய அரசு கட்டுப்படாத சூழலில் இருக்கனால ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாததுக்காக அந்த 5000 ரூபாய் வந்து மிகவும் பயனுள்ளதாக மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ மக்களுக்காக எப்போதும் பயணிக்கிற அரசு திராவிட மாடல் அரசு, திமுக அரசு. சார், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. என்ன நடக்குதுன்னா கூட்டணிக்குள்ள ஏன் அதிருப்திகள் பொது வெளியில பகிரங்கமாக சொல்லப்படுது? திமுக தன்னுடைய பிக் பிரதர் ஆட்டிடியூட வெளிப்படுத்துற மாதிரியான தோற்றத்தை கொடுத்துட்டே இருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஆதரித்து எழுதிட்டு இருக்கு இடதுசாரிகளே எழுதுறாங்க. அடிப்படையிலே வந்து சமூக வலைதளம் வந்து ஒரு எல்லாரோட தனி மனிதர் கருத்துக்களும் கொடுக்குற ஒரு தளம். அதுவே அந்த கட்சியின் பிரதான குரலாக நம்ம ஏற்றுக்கிறத வந்து ஒரு பார்வையாக பார்க்கணும். நம்ம நின்று கொண்டு இருக்கிறது அண்ணா அறிவாலயம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பேசுகிறோம். சுமூகமாக அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டு முதல்வர் அமைக்கும் வியூகத்துக்கு வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கறதான விஷயந்தான் ஒவ்வொரு நாளும் வந்து கையெழுத்து போட்டு பண்ணுற விஷயங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் அதிருப்தின்னு சொல்கிறீங்க, ஆனால் நல்ல ஒரு பலமான கூட்டணியை வந்து காங்கிரஸை கையாண்ட விதமும், தேமுதிக கையாண்ட விதமும், விடுதலை சிறுத்தைகள் கையாண்ட விதமும், இடதுசாரி தோழர்கள் வந்து கையாண்ட விதமும் அனைவரும் மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டு தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அனைவரும் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இது ஒரு கொள்கைக்கு அடிப்படையில் கூட்டணி. நீங்கள் பிக் பிரதர் ஆட்டிடியூட் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா அது பிரதர்லி ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு சகோதரத்துவ உணர்வு தான் சொல்லலாம். அந்த சகோதரத்துவ உணர்வு அடிப்படையில் மதவாத சக்திகள் எக்காரணத்து கொண்டும் தமிழ்நாட்டில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஊன்றக்கூடாது என்ற தெளிவு வந்து அனைத்து கூட்டணி கட்சிக்கு தலைவர் இருக்குது. ஸோ இணைந்து வெற்றி வாகை சூடுவதற்கான தளம் அமைக்கிற விஷயங்கள் இருக்கும். ஒரு தேர்தல் அரசியல் கூட்டணி நடக்கும் போது பல வகை விவாதங்கள் வரும். அது தான் ஜனநாயகம். ஒருத்தங்களும் அவங்க கருத்தை தெரிவிப்பாங்க, அவங்களோட விருப்பத்தை தெரிவிப்பாங்க. அது தலைமை வந்து அக்செப்ட் பண்ணி உள்வாங்கி அவங்களோட கோரிக்கைகளை ஏற்று ஒரு கன்சென்சஸ் அரைவிங் எக்ஸசைஸ் தான் கூட்டணி. அந்த கன்சென்சஸ் அரைவிங் எக்ஸசைஸில் தமிழ்நாட்டு முதல்வர் தான் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாறுலேயே நீண்டதோறு ஒரு கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். நீங்கள் 2019 இந்த கூட்டணி உருவான தளம். கூட்டணிக்கு ஆள்கள் உள்ளே வந்திருக்காங்க தவிர யாரும் கூட்டணி விட்டு வெளியேறதுக்கான தன்மை இல்லை. தாவேக்கா வெளில போயிருக்காங்க, தமிழக ஆளுநர் வெளில போயிருக்கு, தனியார் ஆதரவு கொடுத்து வெளில போயிட்டாரு. நீங்க கடைசி இடத்த மாற்றப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்ற இல்லை அவங்களோட வெளில போயிருக்கு. நீங்க தனிநபர் கருத்துன்னு சொன்னீங்க. சண்முகம் தன்னுடைய அதிருப்தியை பதிவு பண்ணியிருக்காரு. மதிமுகவுடைய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற அர்ஜுனன் வந்து பொதுவெளியில மைக் முன்னாடி அவரே வந்து அதிருப்தி வெளிப்படுத்திருக்காங்க. இடதுசாரிகளுக்கு ஆதரவு பிடிக்கிறோம், வலதுசாரிக்கு எதிர்க்கிறோங்கிற ஒற்றை இலக்குல நின்றுட்டு இடதுசாரி சிந்தனையாளர் எல்லாத்தையுமே வலுவிழக்க வைக்கிறதா தான் திமுகவுடைய இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை அமைந்திருக்குங்கிறத அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப அறிக்கையில சொல்லியிருக்காரு, கமலுக்கு சீட்டு கொடுக்காதனால, அவருடைய சின்னத்தில் கொடுக்காதனால அவர் சீட்டே வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் அலைன்ஸா பார்க்கப்பட்ட வந்த திமுகல கடந்த ஒரு 15 நாட்களா ஒரு நெடிய ஒரு நெருடல் இருந்துகிட்டு இருக்கு. இல்லை அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு தேர்தல் காலத்தில் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கிற பற்றி இல்லை. ஏன்னா வந்து ஒருவருக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்கலாம், கூட்டணியில் இடங்கள் கேட்டு வந்திருக்கலாம், அவங்க விருப்பப்பட்ட இடங்கள் கேட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு பொது கன்சென்சஸ்க்காக ஒரு தேர்தல் காலத்தை விஸ்டாண்ட் பண்ணும்போது வினபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம் தான் நம்ம தேர்தல் அரசியல். யார் வந்து பிரதான 117 இடங்கள் பெற்று ஆட்சியை பிடிக்கிறதுக்கான விஷயங்களுக்காக கூட்டணியோட தர்மமும் அடிப்படை. அந்த கூட்டணி தர்மத்துக்காக அனைத்து கழக உடன்பிறர்களும் சேர்ந்து வேலை பார்க்குற தருணம் இருக்குது. அவங்களோட விமர்சனங்களும் அவங்களோட கோரிக்கைகளும் அவங்களோட கிரிட்டிசிசம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வைக்கிறது இயல்பு தான். ஆனால் அது எந்த விதத்தில் அந்த கூட்டணியோட கட்டுக்கோப்பான கூட்டணியோட டிஸ்டர்பன்ஸை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது தான் அடிப்படை. குழப்பம் இல்லை. தெளிவாக இன்றைக்கி ஒருத்தரையும் அவங்க கையெழுத்து போட்டு சைன் போட்டு கூட்டணி கட்சியில் தேர்தல் காலத்தில் போனதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த சிறு சின்ன இருக்கிற விமர்சனங்கள் எல்லாமே தளர்ந்து எல்லாரும் தேர்தல் காலத்தில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியாகி வேட்பாளர் பிரச்சாரம் தொடங்கியாச்சு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை மீதான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எப்படியான ஒரு அறிக்கையாக இருக்கும்? தேர்தல் அறிக்கை நீங்கள் ட்ரெய்லர் கேட்குறீங்க, அது ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட். ஏன்னா திமுக தேர்தல் அறிக்கை வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் அறிக்கை. பல்வேறு காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட சமூக பொருளாதாரத்தை திருப்பி போட்டது திமுகவோட தேர்தல் அறிக்கை. அதனால் மக்களோட எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் திமுக தேர்தல் அறிக்கை வந்து கேண்டிடேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி தேர்தல் காலத்தில் இருக்கும்போது திமுக தேர்தல் அறிக்கை வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சாரத்துக்கும் ஊன்றுதலுக்கும் எங்களுக்கு பெரிய மார்ஜின்ஸை வின் பண்ணுறதுக்கும் தேர்தல் அறிக்கை ஒரு அடிப்படை அமையும். இந்த மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கானது, அதே மாதிரி மாணவர்களுக்கான திட்டங்கள், அது மாதிரியான மற்ற திட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாரும் அதான் இன்னும் அவசரப்பட வேண்டாம். ஊடக நண்பருக்கு சொல்கிறேன், டெஃபினட்டாக டாக்குமெண்ட் வந்து தமிழ்நாட்டு முதல் ரிலீஸ் பண்ணுவார். அந்த டாக்குமெண்ட் காப்பீஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும். எல்லா தரப்பையும் 360 டிகிரியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறமான, இன்ஃபேக்ட் தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறமான நிகழ்வுகள் அந்த தேர்தலுக்கு அமையும். அது டெஃபினட்டாக எங்களுக்கு ஒரு எலெக்ஷனில் வந்து பெரிய பூஸ்டாக இருக்கும். திமுக தேர்தல் அறிக்கை ஒரு வேவ்லி எஃபெக்ட் இருக்கும். எப்பயுமே ஒரு தேர்தல் களத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க பேச முன்னாடி கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இந்த முறை கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை கடந்த முறை நிறைவேற்றாத கோரிக்கைகளையும் திருப்பி எடுத்துட்டு வருமா? ஏன்னா கடந்த முறை கொடுக்கக்கூடிய முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படாம இருக்கு. சிலிண்டருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தரல. அதே கல்வி கடன் ரத்துன்னு சொன்னது தரல. பெட்ரோல் டீசல் வெளியே இல்ல. அது வந்து நீங்க 21 மேனிஃபெஸ்டோக்கு அப்புறம் 24 மேனிஃபெஸ்டோ கம்பேர் பண்ண முடியும். எதெல்லாம் ஒன்றிய அரசோட அடிப்படைக்காக உள்ள விஷயங்கள் வந்து இந்தியா கூட்டணி அமைஞ்சா சில கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்கான தலைமை இருக்கு. நான் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு குழுல, பார்லமெண்ட் குழுல இருந்து இப்ப இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான குழுல இருக்கேன். 2021 505 வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி கிட்டத்தட்ட 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றுதான் திமுகவோட திராவிட மாடல் ஆட்சி. நீங்க சொல்ற சில கோரிக்கைகள் வந்து ஒன்றிய அரசோட ரெசல்யூஷனும் ஒன்றிய அரசோட பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் தடைகளாக இருக்கிறனால காரணத்தினால அதை நிறைவேற்றாத சூழலை வந்து அதையும் நாங்கள் வெளிப்படையாகவே நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ எங்களோட சக்ஸஸ் பர்சன்டேஜ் 85%. ஆனால் அதே 2011 to 2016 வந்து 2016 2021, இப்போ 2016 ஏடிஎம்கே கொடுத்த மேனிஃபெஸ்டோட கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 33% கூட கிடையாது.
ஸோ அப்போ திமுக வந்து சொன்னதை செய்யும், அதுக்கு மேலேயும் வந்து முற்போக்குத்தனத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை மக்களை நிறைவேற்றும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக உள்ள உறவு. அந்த ட்ரஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டு முதல்வருக்கு அதிகமாக இருக்குன்னு என்று சொல்கிறேன் நான். ஒரு கிரெனியோ இன்ஸ்டியூட் ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஆய்வு பண்ணாங்க. எப்போனா 89 ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு பண்ணாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தலைமைகளுக்கு எவ்வளோ விழுக்காடு ஓட்டு போடுவாங்கன்னு என்று. கட்சிக்கு அப்பாற்பட்டு தலைவர்களுக்கான ஓட்டு வந்து தமிழ்நாட்டு எப்போதும் 8லேருந்து 15 விழுக்காடு இருக்கும். அப்போ அந்த நம்பிக்கை ட்ரஸ்ட் பெற்று இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் வந்து வலம் வந்துட்டு இருக்கார். அந்த 8 to 15% ஒரு டவரிங் பர்சனாலிட்டியாக, அவரோட ஸ்டேச்சருக்காக, அவர் சொன்ன வார்த்தைகளுக்காக, நம்பகத்தன்மையோட இந்த தேர்தல் வந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றி இந்த மேனிஃபெஸ்டோ வந்து பிளே a very dramatic role. நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீட் தேர்வு விலக்குங்கிறது மத்திய அரசு ஒப்புதல் இல்லாம பண்ண முடியாது, அது அக்செப்ட் பண்ண முடியுது. ஆனா அதே நேரத்துல மானியம் கொடுக்குறது, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறது மாநில அரசு இல்லை, நீங்கள் வந்து பெட்ரோல் விலை வந்து நீங்கள் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடியதே மாநில அரசு இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அடிப்படையில் நீங்கள் இருக்கிற கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலையை வந்து 3 ரூபாய் நீங்கள் டேக்ஸை வரி கம்மி பண்ணதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது கொடுத்தோம். பெட்ரோல் டீசல் முழுமையா எஸ், அது டாக்ஸஸ் வந்து 3 ரூபாய் குறைச்சதை நீங்கள் மறந்துட்டீங்க. அப்புறம் பால் விலையாகவும் குறைச்சோம். எப்போனா கோவிட் உச்சத்தில் இருக்கும்போது, பேண்டமிக்ல உச்சத்தில் இருக்கும்போது கூட அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றினாரு. அந்த நேரத்தில் கூட தான் நம்ம வந்து விடியல் பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 65 லட்சம் பயணங்கள் வந்து மகளிர் பண்றாங்க. அதனால ஒரு 1000 ரூபாய் சேமிக்கிறாங்க. அந்த சேமிப்பை பார்த்தீங்கன்னா அங்கே டீசல் மானியத்தை வந்து தமிழ்நாடு அரசு தான் பே பண்ணிட்டு இருக்காங்க. விடியல் பயணம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஹிட் ப்ரோக்ராம். நீங்க கேட்குற மக்கள் அவதிப்படுற, மக்கள் பாதிக்கூட அனைத்து விளிம்பு நிலை மக்களுக்கு ஏகுவாக வந்து தேர்தல் அமையும். அப்போ அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தாராளமாக இன்னொரு தடவை பேசுவோம் நம்ம.